Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 11th கொஷின், 10 கொஷின்ஸ் வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். 11th question. In the following diagram, the arrow 1, arrow 2, arrow 3 and arrow 4 represent option A, norm x infinity is equal to 1, norm x1 is equal to 1, norm x2 is equal to 1, norm x1 by 2 is equal to 1. Option B, norm x1 is equal to 1, norm x2 is equal to 1, norm x infinity is equal to 1, norm x1 by 2 is equal to 1. Option C, norm x infinity is equal to 1, norm x2 is equal to 1, norm x1 is equal to 1, norm x1 by 2 is equal to 1. Option D, norm x1 by 2 is equal to 1, norm x1 is equal to 1, norm x2 is equal to 1, norm x infinity is equal to 1. அதாவது இந்த டயக்ராம்ல இருக்கிற இந்த arrow 1, 2, 3, 4ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றது தான் இங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எந்த ஆன்சர் கரெக்ட்ன்றது தான் இப்போ மார்க் பண்ணோம். இந்த கொஸ்டின் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த arrow 1ன்றது பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர்ல இருக்க இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள்குள்ளே இந்த ரெக்டாங்கிள். அடுத்தது arrow 2ன்றது இந்த சர்க்கிள். அண்ட் arrow 3ன்றது இந்த ஏரியா. arrow 4ன்றது பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 ஆரிஜின் அண்ட் சென்டர் ரேடியஸ் வந்து 1 இருக்கும். எல்லா சைட்லயும் 1 ரேடியஸ். ஸோ எது வந்து நாம் x1, நாம் x2, நாம் x1 by 2, நாம் x infinity-ன்றது கேட்டிருக்காங்க. நேரம் இந்த டயக்ராம் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நாம் x infinity is equal to 1ன்றது தான் அந்த அவுட்டர்ல இருக்க arrow 1. நாம் x2 is equal to 1ன்றது அடுத்து உள்ள இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிறது. நாம் x1 is equal to 1ன்றது அதுக்குள்ள இருக்கிறது. நாம் x1 by 2 is equal to 1ன்றது உள்ள இருக்கிற போர்ஷன். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்ற அந்த ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ நாம் x2 நம்ம எப்பயும் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னாக்க, நாம் x2ன்றது நம்ம யூக்ளிடியன் நார்ம்னு சொல்லுவோம். யூக்ளிடியன் நார்ம் ஆன் k பவர் n. இந்த k பவர் nன்றது நம்மளுக்கு r பவர் n இருக்கலாம், இல்லை c பவர் n இருக்கலாம். அந்த மாதிரி எல்பி ஸ்பேஸ்ல கூட இருக்கலாம் நம்மளுக்கு. இங்க வந்து நாம் வந்து யூஷுவல் நார்மா சொல்லுவோம் போது நம்மளுக்கு நாம் xpன்றது எப்படி வரும்னாக்க, நாம் xp is equal to p lies between 1 and infinity. ஃபைனைட் கேஸ்ல இருக்கும்போது p வேல்யூ 1 to இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி ஃபைனைட் வேல்யூஸ் வரைக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சம்மேஷன்ல இருக்கிறது சொல்லுவோம். summation j is equal to 1 to n norm xj power p whole power 1 by p whole power 1 by p. இது whole power p divided by whole power 1 by p ன்றது. செகண்ட் ஃபார்முலா p is equal to இன்ஃபினிட்டிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா வரும், மேக்ஸிமம் ஆஃப் xj வேல்யூ. ஸோ p வேல்யூ நம்மளுக்கு ஃபைனைட் கேஸ்ல இருக்கும்போது சம்ல சொல்லுவோம், அதே இது நம்மளுக்கு இன்ஃபினிட்டில இருக்கும்போது மேக்ஸிமம்னு சொல்லுவோம். இங்க xன்றது பாத்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா x1, x2, எக்ஸெட்ரா அப் டு xn. நான் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கோஆர்டினேட்ஸ் ஃபார்ம்ல இந்த x இருக்குன்றது. k பவர் nனாக்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு k k k கிராஸ் k கிராஸ் எக்ஸெட்ரா k n டைம்ஸ் k இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் கேவ்ல இருந்து வர்றது x1, செகண்ட் கேவ்ல இருந்து வர்றது x2, அடுத்தது nth கேவ்ல இருந்து வர்றது xn. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதும்போது x1, x2, xn எல்லாத்தையும் நம்ம சேர்த்து xn நம்ம டினோட் பண்ணோம்னா x belongs to k power n இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம நாம் டிஃபைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். சம் பண்றத நம்ம x1 பவர் p, அடுத்தது பிளஸ் x2 பவர் p
plus etc up to norm xn power p whole power 1 by p ன்னு கிடைக்கும். இந்த p value finite caseல இருக்கும்போது. And p value infinityல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு maximum of all அந்த xi value x1 x2 etc up to xn வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம்னா இந்த மாதிரி எழுதியிருக்கோம். நாம் xp is equal to சம் பண்றது p ஃபைனைட்டா இருக்கும்போது and p இன்ஃபைனைட்டா இருக்கும்போது மேக்ஸிமம்னு நம்ம எடுப்போம். இப்போ இந்த இதுல பாருங்க நம்மளுக்கு p வேல்யூ 1/2 நம்மளுக்கு ஆர்டரே நம்மளுக்கு தெரியும். எப்படி வரும் அப்படின்னாக்க ஆர்டர் எப்படி வரும்னாக்க p வேல்யூ 1/2 1/2க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு 1 கிடைக்கும். 1க்கு அப்புறம் தான் 2 கொஞ்சம் பெரிய நம்பர், அடுத்தது 2க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. அப்ப நம்மளுக்கு எது நம்மளுக்கு உள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள இருக்கு இல்லையா, கம்மியா இருக்குது. அப்ப கம்மியா இருக்கணும் போது இது என்ன வேல்யூவா இருக்கும் நம்மளுக்கு 1/2 p வேல்யூ 1/2 இருக்கும்போது. அடுத்தது இதை விட கொஞ்சம் பெருசுனாக்க எது பார்க்கலாம் நம்மளுக்கு, இதை விட கொஞ்சம் பெருசுனா அடுத்த ஆரோ இந்த ஆரோ. இந்த ஆரோ பார்க்கும்போது 1/2க்கு அடுத்தது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இல்ல ஃபர்ஸ்ட் ஆரோ, செகண்ட் ஆரோ, தேர்ட் ஆரோ, ஃபோர்த் ஆரோ இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எது எதுன்றத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது p வேல்யூ 1/2ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்த லைன் வந்து 1/2 பெருசுனாக்க என்ன வேல்யூ அவங்க கொடுத்துருக்கிறது வருது 1. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு 1க்கு அடுத்து வர்ற ஏரியா 1 எல்லாத்துலயும் நம்மளுக்கு 1/2 1 1/2 1 அப்புறம் 2 அப்புறம் இன்ஃபினிட்டின்னு தான் ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு 2. இப்போ அடுத்தது அவுட்டர்ல இருக்க போர்ஷன் நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்றது தெரிஞ்சிடும். இதுல பிக்கஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பா பெரிய லெவல் போர்ஷனா தான் இருக்கும் இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னாக்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. ஆரோ 1 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி. ஆரோ 1 வந்து இன்ஃபினிட்டி, ஆரோ 2 வந்து 2, ஆரோ 3 வந்து 1, ஆரோ 4 வந்து 1/2. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சின்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். 12th question. If t is an arbitrary operator on H and if alpha and beta are scalar, alpha t plus beta t star normal if option A mod alpha is equal to mod beta, option B alpha is equal to 2, beta is equal to 1, option C alpha is equal to 1/2, beta is equal to 1/4, option D alpha is equal to 1, beta is equal to 2. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதாவது டீன்றது ஆர்பிட்டரி ஆப்ரேட்டர் ஆன் ஹெச்ஆ இருக்கும்போது ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஆல்பா அண்ட் பீட்டா என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்றதான் இங்க கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர் வேல்யூஸ் வரலாம் அப்படின்றதான் இங்க ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த நார்மலோட ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நார்மலை வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நார்மல்னாக்கா என்ன அர்த்தம்னா ஒரு ஆப்ரேட்டரை எப்ப நார்மல்னு சொல்லுவோம்னா டீன்றது நம்மளுக்கு ஆப்ரேட்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது நார்மல் ஆப்ரேட்டர்னு எப்ப சொல்லுவோம்னா டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்டார் டீன்னு வரணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நார்மல்னு சொல்லுவோம். அதே இங்க வந்து நம்மளுக்கு எதை செக் பண்ண சொல்றாங்க, ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார். அப்ப டி இருக்க இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் இத போட்டு இதுக்கு அப்படியே இதோட ஹோல் ஸ்டார் போட்டு இதோ இந்த ரைட் சைட்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம செக் பண்ணும்போது ஆல்பா பீட்டாவுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும்ன்றது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
அந்த ஆன்சர் வச்சு பார்க்கும்போது இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மாட் பீட்டான்றது தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இது ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு டீன்றது ஆர்பிட்டரி ஆபரேட்டரா இருந்து ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் நார்மல்னாக்க மாட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மாட் பீட்டான்றது தான் வரும். மாட் ஆல்பா மாட் பீட்டாவும் ஈக்குவலா இருக்கும்போது தான் ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் வந்து நார்மலா இருக்கும் அப்படின்றது ஐடியா. ஏன்னாக்கா நம்மளுக்கு இது ஒரு தியரம்ல இருக்கு. ஆல்பா மாட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மாட் பீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்ப மாட் ஆல்பா ஸ்கொயர் எப்படி எடுத்துக்கலாம், மாட் பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். மாட் ஆல்பா ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்பா ஆல்பா பார்னு எழுதிக்கலாம். அது மாதிரி மாட் பீட்டா ஸ்கொயரை நம்ம பீட்டா பீட்டா பார்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம என்ன செக் பண்ணணும்னு சொன்னோம், டி வந்து நம்மளுக்கு நார்மல் அப்படின்னா என்ன செக் பண்ணுவோம், டி வந்து நார்மல் அப்படின்னா என்ன எழுதுவோம் அப்படின்னாக்க டி டி ஸ்டார் is equal to t star tன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து எதை செக் பண்ணோம், இப்ப ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டாரை நம்ம வந்து நார்மல்னு சொன்னோம். அப்ப இதை நார்மல்னு சொல்றதுக்கு என்ன சொன்னோம், இந்த வேல்யூ ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் திருப்பி இதே வேல்யூக்கு ஸ்டார் வேல்யூ ஹோல் ஸ்டார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூக்கே ஸ்டார் இன்டு ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார். இந்த வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் வந்து நார்மல்னு சொல்லிடலாம். அப்ப இதை செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு நம்ம எடுத்துக்குவோம். லெஃப்ட் சைடு ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் ஹோல் ஸ்டார் இதை எழுதிக்கலாம். இப்ப ஹோல் ஸ்டார் எழுதும் போது எப்படி வரும், இது இந்த ஆல்பா இந்த வேல்யூ ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார் ஹோல் ஸ்டார்ன்றது எப்படி எழுதலாம், ஆல்பா பார் டி ஸ்டார் பிளஸ் பீட்டா பார் டி ஸ்டார்னு எழுதிக்கலாம். அண்ட் டி டபுள் ஸ்டார்ன்றது நம்மளுக்கு டீன்றது தெரியும். அண்ட் ஆல்பா ஸ்டார்ன்றது ஆல்பா பார்ன்றது நம்ம எழுதிக்கலாம். அப்ப இந்த இதுல திருப்பி உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் இந்த டேர்ம் அடுத்தது இந்த டேர்ம் இந்த டேர்ம் எல்லாத்தையும் 4 டேர்மா நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகும். அப்ப ஆல்பா ஆல்பா பார் டி டி ஸ்டார் ஆல்பா பீட்டா பார் டி டி பீட்டா பார் ஆல்பா டி ஸ்டார் டி பீட்டா பீட்டா பார் டி ஸ்டார் டின்னு கிடைக்கும். இப்ப ரைட் சைடு ஆன்சரை கண்டுபிடிக்கும். ரைட் சைடு ஆன்சர் ஆல்பா பார் டி பிளஸ் பீட்டா பார் டி ஸ்டார் இன்டு ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார் அடுத்தது அந்த டேர்ம் இதை தான் இங்கே கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது சைடு இல்ல ரைட் சைடு. லெஃப்ட் சைடு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி அப்புறம் அதோட ஸ்டார் வேல்யூ இங்க கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த வேல்யூல நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு இங்க பாருங்க ஆல்பா பார் டி பிளஸ் பீட்டா பார் டி ஸ்டார் இன்டு ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார்ன்றது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்பா பார் டி ஸ்டார் பீட்டா பார் டி ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார். இப்ப இதை உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் அது மாதிரி இந்த மொத்தம் 4 டேர்ம் கிடைக்கும். இப்ப இங்கேயும் நம்மளுக்கு 4 டேர்ம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இந்த டேர்ம் எல்லாமே கிடைக்குது இல்லையா. இப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். எந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம், இதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மாட் பீட்டான்றது இருந்ததுனா தான் இந்த ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா நார்மல்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஆல்பா டி பிளஸ் பீட்டா டி ஸ்டார்ன்றது நம்மளுக்கு நார்மல்னு சொல்லிட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சரும் நம்மளுக்கு சேமா வரணும். சேமா வரணும்னாக்க இதுக்கு கிடைச்ச 4 டேர்மும் இதுக்கு கிடைச்ச 4 டேர்மும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கணும், மாட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மாட் பீட்டா தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ மாட் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு மாட் பீட்டான்றது தான் கரெக்ட் ஆன்சர். இது ஒரு ரிசல்ட். அந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சா ஈஸியா நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த நார்மல் ஐடியா வச்சு இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. 13th question. If Sn is equal to x1 plus x2 plus etc. up to xn, where norm xn is less than 1 by 2 power n minus 1, the value of Sn, norm Sn is option A less than 1 by 2, option B less than or equal to 1, option C
equal to 2, option D less than 2. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிசிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டாங்க. அதாவது SN வந்து நம்மளுக்கு இந்த x1 plus x2 plus xn எல்லாத்தையும் சம் பண்ணது வேல்யூவா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு நாம் xn வேல்யூ லெஸ் தேன் 1/2 பவர் n minus 1 இருந்துச்சுன்னா நாம் அந்த சம் பண்ண வேல்யூ SN வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி லெஸ் தேன் 2ன்றது தான் கரெக்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ 13th கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, SN வந்து x1 plus x2 plus etc up to xn, அப்புறம் நாம் xன்றது லெஸ் தேன் 1/2 பவர் n minus 1. இப்போ நாம் SN போட்டுக்கலாம். நாம் SNக்கு நாம் x1 plus x2 plus etc up to நாம் xn எழுதிக்கலாம். இது வந்து less than or equal to தனித்தனி நாம எழுத முடியும். நாம் x1 plus நாம் x2 plus etc up to நாம் xn. இந்த ரிசல்ட் எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்க நாம் x plus y அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க which is less than or equal to நாம் x plus நாம் y ன்னு எழுதலாம். இப்ப ரெண்டு டேர்முக்கு அப்படின்னாக்க n டேர்முக்கு நம்ம வந்து இங்க எப்படி எழுதிக்கலாம், நாம் x1 plus நாம் x2 plus etc up to நாம் xn. இப்ப அடுத்தது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் சொல்லியிருக்காங்க இங்க, நாம் xn எல்லாமே நம்மளுக்கு 1/2 பவர் n minus 1 ஓட less than அப்படி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப less than 1/2 பவர் n minus 1. அப்ப n இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வந்துச்சு, இங்க n இருந்துச்சு அப்படின்னா 1/2 பவர் n minus 1ன்னு வந்துச்சு. அப்ப இங்க x1ன்றதுனால 1 minus 1, 2ன்றதுனால 2 minus 1, nன்றதுனால n minus 1. இப்ப இது வந்து நம்மளுக்கு ஜியோமெட்ரிக் சீரிஸ் மாதிரி இருக்கு. அப்ப இது sum of finite geometric progression which is less than infinite number இருக்கிற ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எழுதிக்கலாம். ஜெனரல் ஃபார்முலா நம்மளுக்கு ஜியோமெட்ரிக் சீரிஸ்க்கு ஃபார்முலா தெரியும், a divided by 1 minus r power nன்றது தெரியும். அதாவது ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா 1 plus r plus r square plus இன்னும் சொல்ல போனா ஸ்பெஷலா சொல்லும் போது a plus ar plus ar square வரும். நம்மளுக்கு இங்க எல்லாமே நம்மளுக்கு 1 plus r square plus இப்படிதான் வருது. அதனால ஃபார்முலா வந்து 1 by 1 minus rன்ற ஃபார்முலா வரும். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா படி நம்மளுக்கு ஆருக்கு பதில் இங்க என்ன கொடுத்துருக்காங்க 1/2 and கொடுத்துக்கிற ஃபார்முலாவில் ஏவுக்கு வந்து நம்மளுக்கு 1. இந்த ஏஆர் அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ஏவுக்கு 1 போட்டுங்க. இந்த ஃபார்முலா நீங்க டைரக்டா போட்டீங்க அப்படின்னா 1 divided by 1 minus rன்னு கிடைக்கும். rன்றது நம்மளுக்கு 1/2. அப்ப rன்றது 1/2 அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 divided by 1 minus 1/2. அப்ப 1 minus 1/2 அப்படின்னா 1 divided by 1/2. 1 divided by 1/2ன்னும் போது என்ன ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு equal to 2ன்னு கிடைச்சிடும். So இந்த வேல்யூ less than 2ன்ற ஆன்சர் வந்துடும். So நாம் SN is less than 2ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். So ஃபார்முலா படி a divided by 1 minus rன்ற ஃபார்முலா நம்மளுக்கு வந்துடும். 14th question. Which of the following statement is true about conjugate operator T star and adjoint operator T star? Option A, conjugate operator T star operates on functionals and adjoint operator T star operates on functionals. Option B, conjugate operator T star operates on vectors and adjoint operator T star operates on vectors. Option C, conjugate operator T star operates on functionals and adjoint operator T star operates on vectors. Option D, conjugate operator T star operates on vectors and adjoint operator T star operates on functionals. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. கான்ஜுகேட் ஆப்ரேட்டர் அண்ட் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் டெஃபினிஷன் தெரிஞ்சிச்சுனாலே இந்த ரிசல்ட் நீங்க கரெக்டா கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் சி, கான்ஜுகேட் ஆப்ரேட்டர் T star operates on functionals and adjoint operator operates on vectors. இந்த ரிசல்ட் எப்படி வந்ததுன்ற அந்த ஐடியா பார்க்கலாம். இப்ப T starன்றது நம்ம எப்படி எடுத்துக்குவோம், கான்ஜுகேட் ஆப்ரேட்டர் ஆஃப் an operator Tன்னு எடுத்துக்கலாம். on Hன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் H star and defined by T star F is equal to F of T. T star of F of X. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். T star of
f of x is equal to எப்படி எழுதுவோம் அப்படின்னா f of t of x ன்னு எழுதுவீங்க. இதான் ஃபார்முலா. அப்ப இந்த இதுல வந்து கான்ஜுகேட் ஆஃப் an ஆபரேட்டர் இருக்கு. அடுத்தது டிஃபைன் an operator t star on h ல not in h star ன்னு போட்டீங்க அப்படின்னா t star y is equal to z, then this operator t star is called adjoint operator of t. So இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா t star y is equal to z இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோம்னா இது adjoint. So t star conjugate operator t, then it is an operator on h star. So h starல இருக்கிறதுனால கண்டிப்பா அது வந்து operates on functionals. n star h star ன்னுலாம் வந்துச்சுனாக்கா அதெல்லாம் வந்து collection of all functionals ன்னு அர்த்தம். So அப்படி பாத்தீங்கன்னா t star ன்றது conjugate of an operator t, it is an operator on h star ன்னும் போது h star வந்து நம்மளுக்கு functionalsல வரதுனால which operates on functionals in h star ன்னு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா t star ன்றது நம்மளுக்கு adjoint of an operator t. அதோட இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா t star y is equal to z. So அது பாத்தீங்கன்னா எல்லாமே வெக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் நமக்கு வருது. t star of y is equal to z ன்னு. அப்ப கான்ஜுகேட் ஆபரேட்டர் operates on functionals and adjoint operator t star operates on vectors ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் C ன்றது கரெக்ட் ஆன்சர். இப்போ 15th question. Cauchy-Squarce inequality mod inner product of xy is less than or equal to norm x into norm y reduces to an equality when option A norm x plus y is less than norm x plus norm y, option B norm x plus y is greater than norm x plus norm y, option C norm x plus y is equal to norm x plus norm y, option D norm x plus y square is equal to 2 times norm x square plus norm y square. இந்த கொஸ்டின் PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த Cauchy-Squarce inequality norm xy is less than or equal to norm x plus into norm y ன்றது ஈக்குவாலிட்டிக்கு எப்ப ரெடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த க்ளூல உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. இதனால நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் C norm x plus y is equal to norm x plus norm y. இந்த ஆன்சர் எப்படி வந்து ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ 15th கொஸ்டின்ல நம்மளுக்கு Cauchy-Squarce inequality கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டியோட ஜெனரலைஸ்டு ஃபார்முலா நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா k is equal to 1 to n ak into bk. ak எல்லாம் வந்து ஒரு டேர்ம் அண்ட் bk எல்லாம் ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வெக்டர். இது x மாதிரி இது y மாதிரின்னு எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கும் போது இப்போ வந்து நம்மளுக்கு xy ப்ராடக்ட் பண்றோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடுல தனித்தனியா ப்ராடக்ட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது நாம் summation ak bk is less than or equal to summation ak square summation bk square. இந்த ஸ்குவார்ஸ் இன்இக்வாலிட்டி எப்ப ஈக்குவாலிட்டிக்கு வரும் அப்படின்னாக்கா for some ai not equal to 0 அப்படின்னா equality holds if and only if there is a real x such that akx plus bk is equal to 0. இதான் நம்மளுக்கு ஐடியா. அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C norm x plus y is equal to norm x plus norm y ன்ற மாதிரி வந்துச்சுன்னா தான் இந்த ஈக்குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். PGTRB எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து தான் சால்வ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.